ராம், என்னடா செஞ்சிட்டு இருக்க? லவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ட்ரை பண்ண முடியாது. என்னால முடியலடா. எனக்கா சொல்ற? I can't sacrifice anymore. லாயரை பார்க்க வேண்டியதா? பிரிஞ்சு போறது இத்தனை நாள் நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. பிரச்சனைக்கு தீர்வு பிரிஞ்சு போறதுதானா? அது ஒரு நொடி மட்டும்தான். பிரிச்சு வைக்கிறதுக்கு கோர்ட்டு, சட்டம், லாயர்ஸ், இன்னும் என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க. ஆனா அதே பிரச்சனைக்கு தீர்வு அன்பு காட்டுறது மட்டும்தானா? எப்படி அன்பு காட்டுறதுன்னு சொல்லித்தர யாரும் இல்லையா மாமா. நாமளதான் கத்துக்கணும். மாமாவோட நல்லதுக்கு தான் யோசிப்பா மச்சான். பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அன்பு செலுத்தாம இருக்கிறது தானே. அன்பு செலுத்த கத்துக்கணும் மாமா. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு வேணுங்கிறத உன்னால தர முடியாது. அதான் என்னன்னு சொல்லு. இப்ப என்ன செய்ய சொல்ற? எனக்கு 100% லவ் வேணும். யாருக்கு தான் வேண்டாங்கற? எனக்கு கூட தான் வேணும். 2000% லவ் வேணும். அதான் எப்படி? அது உண்மையில கிடைக்கல, பொய்யில இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி லவ் பண்றதுனே தெரியல. எனக்கு தெரியாததா தெரியலன்னு சொல்றேன். அது தப்பா? என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்ப பார்க்கலாம். Let's go. Come on. That's it. Way. Everybody up. Nice. Let's go. Hey. You're beautiful. Hey, fish. Where you going? Oh, come on. You want to get off the train right now? You want to get off the train? You can't get off the train, all right? Just stay with us. Come on. Let's have some fun. Just stop it. Come on. Be easy. Be cool, all right? Hands on me. Calm down. Hey, get back in here. Hey, come on. Hey, come on. Get back in here. No, baby. You're not going anywhere fish tonight. You are not escaping this time. He's back, boys. Let her go. Is he your boyfriend? Fuck off. Ah! Hey, you! Hey, what's wrong? கையெடு. Hey, you! Beat him up! Beat him up! You! Hey! Hey! Hey, you! கைய வைக்காதீங்கன்னு சொன்னத கேட்க மாட்டீங்க. Come on, get him, get him.
அண்ணா நீங்க என்ன வந்தீங்க? நான் பாத்துப்பேன்ல. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போறோம். இப்பவே ஓவரா பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவன் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவன் லைஃப் ஏதா அவனோட பயமா இருக்குடா. ஜானு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். அதனாலதான் கேக்குறேன். லைஃப் லாங் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல முடியாதுன்னு சொன்னா மறுபடியும் அவன் கண்லடி படவே கூடாது. கண்ல பட்டு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இங்கேயே இப்பவே தெளிவா அவன் முடிவை சொல்லு. இன்னும் ஏன்டா யோசிக்கிற? போய் சொல்றா. என்னடா சொல்றது அவட்ட? ஏய், நீதான் அடிக்கடி சொல்லுவில்லடா, எல்லாருக்கும் லவ் பண்றதுக்கு நேரம் வரும், அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா பிரிஞ்சு போறதுக்கு நேரம் வரும், அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. மாமா, ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அது இதுதான். லைஃப் லாங்கா நம்புற மாதிரி சொல்லு மச்சான். இல்ல ஜானு உனக்கு கிடைக்க மாட்டான். போ. போ மச்சான். ஜானு, நான் சொல்லு நான் சொல்லுவேன். சொல்லு. என்னடி சொல்லணும்? இப்போ நான் சொல்றதுதான் கரெக்ட். லைஃப் லாங் உன்னை லவ் பண்ண முடியாது. ச்சே, போடா. இப்ப கூட என்ன சொல்றான் பாரு அவன். மாற மாட்டான். நான் எதுக்குடா மாறணும்? நான் அப்படிதான். எப்படி இருந்தா தெரியுமாடா? ஃப்ரெண்ட் லவ் ஓகே ஆனதுக்கு வாவ் சோ நைஸ்னால பாக்க இவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? அந்த மூஞ்சடா இது. அந்த சீட்டு குலுக்கி போடுறப்ப சீட்டடுனால இவ்வளவு கியூட்டா இருந்தாடா. இப்ப அந்த மூஞ்ச பாரு. ராம், நான் சிங்கத்தை பாத்துட்டேன் குதிச்சாள எவ்வளவு எக்ஸைட் ஆனாடா. அந்த மூஞ்சடா இது. ஏய், நான் மேக்கப் போட்டுக்கல, இது நேச்சுரல் பியூட்டினால. அப்ப எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தாடா. இப்ப எது கெடுத்தாலும் வெறுப்பு, போட்டி போடுறது, கோவம். பார்த்தா லவ்வா வரும். எவ்வளவு திருப்பம். ஏன் நிறுத்திட்ட? அடி, நீ மட்டும் எல்லாத்துக்கும் ஈன பல்ல அழிச்சிட்டு வருவியே. இப்ப எங்க போச்சு அந்த சிரிப்பெல்லாம்? அது வரைக்கும் என் மனசு உனக்கு தாம்பியே. எங்க அந்த மனசு இருக்காதிரி. எப்படி இருக்கும்? நீ மட்டும் ஒரே மாதிரி இருக்கியா? எல்லோ மட்டும் ஒரே மாதிரி இருக்கணுமாடா? இருக்காது. நான் என்ன சிலை நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்குதான் ஒரு காரணம் போதுமே பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு. அதான் இத்தனை காரணம் இருக்கே. என்னையும் கழட்டி விட்டு. அதை மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்? காரணத்தோட தனிமை ஆயிடுவனு பயமா இருக்கு. சோ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் லவ் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தலைவிதி அது கூட போனாலும் போகும். இன்னும் கொஞ்சம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆகுங்க? வேற என்ன ஆகும்? அவன் பேசுறது எங்களுக்கு ஒரு மண்ணும் புரியல. அவன் வேணான்னு எங்க அண்ணன் 1000 தடவை சொல்லிருக்காரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? அவன் தான் வேணும்னு சொன்னான். எதுக்குமா அவன் தான் வேணும்னு கேட்டா? அவனுக்கு லவ் பண்ண தெரியும். அவன மாதிரி லைஃப்ல லவ் பண்றவன் எங்கேயும் கிடைக்க மாட்டான்னு சொன்னான். சரின்னு ஒத்துக்கிட்டோம். இப்ப பாத்தீங்களா? அதான் ஒத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பொண்ண லவ் பண்றது ரொம்ப ஈஸி சார். அதே பொண்ணு பிடிக்கலனா அவளை பிரியறது அதை விட ஈஸி. ஆனா அதே பொண்ணை இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கிறது இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னது? ஸ்கூல்ல ஜாப், பெயிண்டிங் டீச்சர், டாடிக்கு தெரிஞ்ச ஸ்கூல், salary $3000. இனிமே இந்த கிறுக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமா விட்டுருணும். இது எல்லாத்தையும் விட்டுணுமா? இத பார்த்தா உனக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தெரியுதா? This is graffiti. காஃபி டீ கூட உதவாது. எதுக்கு இது? இது எனக்காக, ஏன் சந்தோஷத்துக்காக. இது ஏன் சந்தோஷம்? டிசைட் பண்ணிக்கோ. நானா கிராஃபிட்டியான? கிராஃபிட்டியை தியாகம் பண்ண சொல்றா? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. கமான் ராம், விட வேணாம். உன்னை விட சொல்லி யாரா சொன்னது? ஜஸ்ட் விட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வரைஞ்சு ராம்னு பேர் போட்டிருக்க, நாளைக்கு சாம்னு மாத்திக்கோ. தட்ஸ் இட். அவ என்ன சிகரெட் பிடிக்க வேணான்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்? சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரக்கு அடிக்க கூடாது சொன்னா, பாத்தியா? பாட்டில பனியன்லயே போட்டிருக்கேன்.
ஃப்ரீயா விடு மச்சான். லவ்னா 4 பொய், 3 SMS, 2 மொக்க ஜோக்கு, 1 ஃப்ளவர். That's it man. ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுங்கறத கத்துக்கோடா. நம்ம பசங்கள்ல 100க்கு 99 பேர் என்ன மாதிரி தான் மச்சான். நீ சேர்ந்து செஞ்சுரி போடு. ஹாய் மாயா, நீ போன் பண்ணும் போதே நான் வந்திருப்பேன். இவன் தான் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிட்டேன். போலாமா? மாயா டேய், லவ் பண்ற பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது பெரிய பாவண்டா. இனிமே தாண்டா உனக்கு தெரியும் உண்மையை பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுறேன். போல வாடா. அண்ணா லவ் பண்ணவங்களை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு வாழ்றது கூட ஒரு வகையில பெரிய பாவண்டா. அவன் மேல தப்பு இல்லடா. அவன மாதிரி ஒரு நல்ல காதலன் என் பொண்ணுக்கு எங்க தன்னாலும் கிடைக்க மாட்டான். சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க இஷ்டம். Come on, let's go. கைஸ், பண்ண போற விட்டுற போறியா? நான் எதுக்கு சார் விடணும்? சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டது. நான் விட மாட்டேன். இந்த நிமிஷம் எனக்கு ஒரு உண்மை புரியுது சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றது கூட பொய்ன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அவளை லவ் பண்றதை விட என்னதான் அதிகமா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே நான் தான். நானுங்கிற இந்த ராம் தான் காரணம். காரணத்தோட தனிமையிடக்கூடாதுன்னா அவளுக்காக தியாகம் பண்றதுக்கு என்கிட்ட மிச்சம் இருக்கிறது நாங்கிற நான் மட்டும்தான். My last painting. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த கிராஃபிட்டி கிடையாது. Sergeant, do you need any help? No. Can I ask you one more question? Yep. Who is that boy? Well, he's the world's greatest lover. Okay. He's the world's greatest lover. நான் புறப்படுறேன் சார். ஏய், என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டேன். வீட்டுக்கா? நானும் கொஞ்சம் லவ் பண்ணணும்ல. நீங்க இப்ப உன் ப்ரோக்ராம் என்ன? மறுபடியும் அவளை ஐ லவ் யூ சொல்ல வைக்க போறியா? ஏதாவது சூப்பர் ஐடியா சொல்லுங்க பாப்போம். கிஃப்ட் கொடுக்கலாமே. இந்த கிஃப்ட மறுபடியும் கொடுத்தா திட்டுறாங்க சார். ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தா சொல்லுங்க சார். ஒரு ஃபிளார் கொடுக்கவா? எல்லாரும் கொடுக்கறது தானே. நான் என்ன கொடுக்கலையே. ஓ, எப்போ சின்ன வயசுல ஒரு டீச்சர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன ஃபிளார் பிடிக்கும்? எனக்கு தெரியும். சூப்பரா இருக்குடா. சின்ன 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 லவ் ஸ்டோரிஸோட ஒரு லைஃப் லாங் லவ் ஸ்டோரி. You know something? ஐடியாஸ் மட்டும் இல்ல, ஐடியாலஜி நல்லா இருக்கு. அதுக்கிட்டும் இதெல்லாம் எதுக்குடா? காலத்துக்கும் காதல் அனுபவிக்கிறதுக்கு.